உலக தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வெங்கிரத்னம். வர வர என் வீடியோவை பார்க்கறதுக்கு எனக்கே பிடிக்கல. சரி, நம்ம ஏதாவது பேசியிருக்கிறதுல ஏதாவது தப்பு இருக்கா, எடிட்டிங்ல ஏதாவது மிஸ் பண்ணிருக்காங்களா, இல்ல நம்மளே ஏதாவது தப்பா பேசியிருக்கோமா, ஒரு தடவை பார்வையாளரா கேட்டு பார்த்தோம் அப்படின்னா நாம செய்யற தப்பெல்லாம் புரியும் அப்படிங்கிறதையா எப்பவுமே வீடியோ போட்ட உடனே கேட்டு பார்த்துருவேன். இப்பெல்லாம் சத்தியமா என் வீடியோ பார்க்க எனக்கே பிடிக்கல. கருமாதி இழவு எடுக்க வீடியோ ஆன் பண்ணாலே திராவிட மாடல் ஆட்சியில நாங்க கிழிச்சிட்டோம் தான் விளம்பரம் ஆகுது. கருமண்டா, கழுவி நம்ம ஊத்துறோம். நம்ம வீடியோல எப்படி விளம்பரம் போடுறீங்க? எவ்வளவு காசு அப்ப சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க? எந்த சேனல் பார்த்தாலும் திமுக விளம்பரம் தான் ஓடுது. அப்படி என்னதான் நீங்க ஆட்சியில சாதிச்சீங்க? திராவிட மாடல் ஆட்சியில் நாங்கள் அறுத்து தள்ளி விட்டோம். என்னத்தையா அறுத்து தள்ளிங்க? இந்த கருமாந்திரம் முடிச்ச விளம்பரத்தால சத்தியமா வீடியோ பார்க்கவே மனசு வர மாட்டேங்குது. இத்தனைக்கும் கழுவி ஊத்தி காரி துப்புற வீடியோல கூட அது ரெக்கமெண்ட்ல போய் திமுக விளம்பரம் வருதுன்னா எவ்வளவு காசுதான் செலவு பண்ணிருப்பாங்க, யோசிச்சு பாருங்களேன். இந்த கருமத்தை விளம்பரம் இல்லாம போடவும் முடியாது. ஏன்னா திமுக யார மாதிரி நம்ம கொள்ளையடிச்சு வச்சிருக்கல. ஏதாவது விளம்பரத்துல வர்ற 5-10 தான் நமக்கு வருமானம். அதை வேண்டான்னு சொல்லிட்டு தான் இனிமே வீடியோ போடணும் போல இருக்கு. இந்த நிலைமையில விதியை நொந்துக்கிட்டு சோத்தை தின்னுட்டு கொஞ்ச நேரம் வீட்டுல உட்காந்துருக்கேன். ஒரு போன் கால் வருது. போன் எடுத்து பேசுனா, நான் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் பேசுறேன்னு போன். இந்த ஆள் இதுக்கடா நமக்கு போன் அடிக்கிறாரு? இவரு ஒன்னும் பெரிய முதல்வன் பட அர்ஜுன் கிடையாது, நம்மளும் ஒன்னும் பூஞ்சோலை கிராமத்து அழகான ராட்சசி கிடையாது, நமக்கு எதுக்கு இவரு போன் அடிக்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுங்க அப்படின்னா கடைசியில கம்ப்யூட்டர் வாய்ஸ். அடைச்சி சரி, அப்படி என்னத்தை தான் சொல்லி கேட்பாரு அப்படின்னு பார்த்தா உண்மையிலேயே சொல்றாங்க, ஸ்டாலின் சுட்ட வடை இருக்க. அதுல கொடுமையோட உச்சம் என்னன்னா, இந்த கால் வரும்போது நமக்கு ட்ரூ காலர்ல ஹராஸ்மெண்ட் த்ரெட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு வருது. நான் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சேன்னா, நமக்கு தான் நிறைய உடன்பிறப்புகள் போன் பண்ணி மிரட்டுவானுங்க, என்ன எங்க தளபதியை பத்தி அப்படி பேசுற அப்படின்னு. இவனுங்க ஆண்டுக்கு அப்படியே அறுத்து கிழிச்சு தள்ளிட்ட மாதிரி தமிழ்நாட்டுல எடுத்த உடனே மிரட்டுவானுங்களா? சரி, மாதிரி நிறைய பேர் மிரட்டுவானுங்க. எப்பயோ நம்ம யாரோ அது மாதிரி த்ரெட்டிங்னு சேவ் பண்ணி வச்சிருக்காங்க போல இருக்கு. யாரோ நம்ம நட்போட்டத்தில் உள்ளவங்களை மிரட்டி இருந்தா கூட நமக்கும் அந்த ட்ரூ காலர்ல வந்துருமா? நமக்கு நிறைய யூடியூபர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு தெரிஞ்சவர்கள் நண்பர்கள் இருக்காங்க. நான் பேட்டி கொடுக்க போற சேனல்ல இருக்கிற நெறியாளர்கள் எல்லாம் பழகம். எவனோ உடன்பிறப்பு தான் மிரட்டுறதுக்கு போன் அடிக்கிறான் போல இருக்கு. சரி, நம்மள மிரட்டினாதான் நம்ம வேற லெவல்ல டீல் பண்ணுவோம், சரி பாத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தா, நான் முதல்வர் ஸ்டாலின் பேசுறேன். அடப்பாவி, சொல்லுங்க, எதை சொல்ல வந்துட்டீங்க சொல்லுங்க அப்படின்னா, மகளிர் உரிமை தொகை ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளவு முக்கியமானது அப்படிங்கிறத எனக்கு நல்லா தெரியும். ஆனா சில பேரு வழக்கு போட்டு இந்த மகளிர் உரிமை தொகைய நிறுத்த முயற்சி செய்யறதா நமக்கு தகவல் வந்தது. நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த மகளிர் உரிமை தொகையை நான் நிறுத்த விட மாட்டேன். நான் 1000 ரூபாய் கொடுக்கறத அவங்க தடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்காக தான் என் மக்களுக்கு நீ 1000 தடுத்தா நான் 5000 நொட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் வருது. யாருப்பா தடுக்க நினைக்கிறாங்க அப்படின்னு நாம யோசிக்கிறதுக்கு முன்னாடியே அதே வாய்ஸ் உங்களோட எப்பவுமே நான் இருப்பேன், நீங்க தனியா இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மகளிருமே என்னோட அம்மாவா, அக்காவா, தங்கையா, மகளா, அப்படிதான் நான் நினைக்கிறேன். அதனால எந்த பெண்களும் பயப்பட வேண்டாம். தமிழ்நாட்டுல நீங்க தனியா இல்ல, உங்களோட நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கங்க. மகளிர் வெல்லட்டும், திராவிட மாடல் சிறக்கட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கால் கட் ஆயிடுச்சு. பட் இதுல நம்மளால திருப்பி பேச முடியல, எல்லாம் ரெக்கார்டட் வாய்ஸ் தானே. அதுல அவர் பேசினது, தமிழ்நாட்டு மகளிர் தனியாக இல்லை, எப்போதும் உங்களோடு நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசினாரு. நான் தெரியாம தான் கேட்கிறேன், தமிழ்நாட்டு மக்கள் கூட தனியா இல்ல, நீங்க தான் கூட இருக்கீங்க. இந்த ஞானசேகரன் ஒரு உடன்பிறப்பு பாலியல் வன்கொடுமை செஞ்சான பக்கத்துலதான் உட்கார்ந்து இருந்தீங்களா மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே? நீங்க தான் பக்கத்திலேயே இருக்கேன்னு போன்ல சொல்றீங்க. கதற ஒரு மாணவிய பாலியல் வன்கொடுமை செஞ்சு வீடியோ எடுத்து இவ்வளவு சித்திரவதை பண்ணிருக்கான், பக்கத்திலேயே உட்காந்துட்டு என்ன வேடிக்கையாப்பா பாத்துக்கிட்டு இருந்தீங்க? அப்பா சொல்லுங்கப்பா, பக்கத்திலேயே இருக்கேங்கிறீங்க. கோவையில ஒரு மாணவி ஆண் நண்பரோட இருந்தா, கதற விடிய 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 கொடுமைப்படுத்தி இருக்கானுங்க, பக்கத்திலேயே உட்காந்துருக்கேங்கிறீங்களே, என்னப்பா இது? அப்பா சொல்லுங்கப்பா, சொல்லுங்க டாடி சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்கு. மகளிர் தனியாக இல்லை, உங்களோடு நான் இருக்கிறேன். எங்க இருக்கீங்க? மாற்றுத்திறனாளிகள் கதறி துடிக்கிறாங்க, 10 நாளா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அவங்களை எங்கேயும் விடாம பஸ்ல அடைச்சு வச்சுட்டு ஊரா டூர் சுத்திட்டு இருக்கீங்க. ஒரு மாற்றுத்திறனாளி இறங்கி ஒண்ணு விட போக முடியல. ஒரு சிறுநீர் கழிக்க போனா கூட விடாம அவங்கள பிடிச்சி அடைச்சி வச்சிருக்காங்க பெண்கள் எல்லாமே. நீங்க பக்கத்துலதான் இருந்தீங்களாப்பா?
இதை பார்த்து பக்கத்துல பாத்ரூம் கூட்டு போய் விடுறது இல்லையாப்பா? பக்கத்துல தானே இருந்தீங்க. தமிழ்நாட்டு பெண்கள் எல்லாத்துக்கும் பக்கத்துல தானே இருக்கீங்க. எப்பா என்னப்பா நம்ம ஆட்சியில இப்படி செய்யறியா, நானும் இங்க தானேப்பா உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லி கொண்டு விட்டுற வேண்டி தானே. இந்த அங்கன்வாடி ஊழியர்கள் வெயில் தாங்க முடியாம அங்கே இருந்து புடவை எடுத்துட்டு வந்து அப்படியே கூரையா கட்டி அதுல போராட்டம் நடத்திட்டு இருக்காங்கப்பா. பக்கத்துல தானப்பா இருந்தீங்க. இந்த மோடிக்கு வெள்ளை கூட ஒண்ணு எடுத்துட்டு போனீங்களே, அதையாவது கொண்டாந்து எப்பா நம்ம பெண்கள் எல்லாம் பாவம்பா கஷ்டப்படுறாங்கன்னு அந்த வெள்ளை கூடையாவது கொண்டாந்து பிடிச்சிருக்கலாம்ல. மோடிக்கு எடுத்துட்டு போன கூட எங்கப்பா போனீங்க பக்கத்துல இல்லாம? தமிழ்நாட்டு பெண்கள் பக்கத்திலேயே நான் இருக்கேன்னு சொல்றீங்க. மாணவி பாலியல் பண்ணப்ப பக்கத்துல இல்ல. அந்த எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆகுது, அப்பயும் நீங்க பக்கத்துல இல்ல. வெல்லும் தமிழ் பெண்கள் மாநாடு அப்படின்னு நினைச்சு இந்திகாரிகளை பூரா கூட்டு வந்து தமிழ் பெண்கள் மாநாடு நடத்துறீங்க, அங்கேயும் பக்கத்துல தானே இருந்தீங்க. அந்த பெண்கள்கிட்ட போய் எப்பா இது தமிழ் பெண்கள் மாநாடுமா, நான் வந்து தமிழ் பெண்களுக்கு தான் அப்பா, நீங்களாம் இந்திகார பெண்கள், நீங்க வந்து அந்த பக்கம் போய் உங்க ஸ்டேட்ல உங்க அப்பா யாராவது இருப்பாங்க அங்க தேடுங்கப்பா, நான் தமிழ் பெண்களோட அப்பாப்பா இல்ல நான் திராவிட பெண்களோட அப்பாப்பா அப்படின்னு சொல்லி அவங்களை அனுப்பிச்சிருக்கலாம்ல. உங்க பக்கத்திலே இருக்கேன்னு சொல்றீங்களே, ஒரு நாளைக்கு 5-6 கொலை நடக்குது டாடி. அந்த 5-6 கொலையில உயிர் பறி போகுது பாத்தீங்களா? பல பெண்கள் தாலி இருக்கிறாங்கல்ல, அப்பெல்லாம் அங்க பக்கத்துலதான் உட்கார்ந்து இருந்தீங்களா டாடி? எவ தாலியா இருந்தா என்ன, நீ ரசத்தை ஊத்து திராவிட மாடல் 2.1. ஆனா அவ்வளவு ஏன் பல பெண்களை கூட்டு போய் வறுமையை பயன்படுத்தி கடனுக்காக கிட்னி எல்லாம் ஆகிட்டாங்க டாடி. பக்கத்துல தானே இருந்தீங்க. பெண்கள் தனியாக இல்லை, நான் பக்கத்திலே இருக்கேங்கிறீங்களா? கிட்னி ஆபரேஷன் பண்றப்ப நீங்க என்ன அனஸ்தீசியா டாக்டரா இருந்தீங்களாப்பா? இந்த கேள்வி எல்லாம் இங்க நமக்கு தேவைப்படுது இல்ல. பல பேர் கிட்னி எல்லாம் ஆகிட்டாங்க டாடி, பக்கத்திலேயே உட்காந்துட்டு என்னதான் பண்றீங்க நீங்க? எவ்வளவு விஷயங்கள் இருக்கு இதுல. கேவலமா ஓட்டுக்கு தோத்து போயிடுவோம்னு சொல்லி ஓட்டுக்கு பணம் கொடுக்கறது, அடிச்சு வச்ச பணத்தை கொடுக்காம அரசாங்க பணத்தையே எடுத்து கொடுக்குறீங்க. 2000 கோடி ரூபாய், வெறும் 2000 கோடி ரூபாய் கல்வி நிதி எங்கள்கிட்ட இல்ல, மத்திய அரசு தரலன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 6500 கோடி ரூபாய் எடுத்து அனாமத்தா கொடுத்துறீங்களே. அந்த பணம் என்ன நீங்க சம்பாதிச்சதா டாடி? எங்களோட மக்கள் பணம் தானே, எங்களோட பெண்கள் பணம் தானே. அவங்க காசை எடுத்து அவங்கள்ட்டயே கொடுத்துட்டு நான் அறுத்து தள்ளிட்டேன்னு பேசுறீங்களே, பக்கத்திலேயே தான் உட்காந்துருக்கேன்னு பேசுறீங்களே, இது நல்லா இருக்கா கொஞ்சமாவது? பக்கத்திலே இருக்கேன்னுட்டு நாட்டுல இவ்வளவு பிரச்சனை நடக்குது, பக்கத்துல நீ இருக்கிறது தான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி பெண்களை சொல்ல வச்சுட்டீங்களே. தயவு செய்து நீங்க எங்க பக்கத்துல இருக்க வேணாம், ஆட்சியை விட்டு அதிகாரத்தை விட்டு ஓடிடுங்க அப்படின்னு பெண்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஒரே ஒரு போன் கால், எம்மா கண்டென்ட் பாத்துக்க. இது சத்தியமா இதை நான் இப்ப இப்படியே கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருந்தா இன்னும் 1 hour 2 ஹவருக்கு பேசலாம். அவ்வளவு நடந்திருக்கு, அவ்வளவு பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அண்ணா நகர்ல ஒரு 10 வயது சிறுமியை ரேப் பண்ணாங்க. பக்கத்துலதான் இருந்தீங்களா டேடி? அந்த சிறுமி போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு அவங்க பெற்றோர்களை நிர்வாணப்படுத்தி ராஜிங்கிற ஒரு இன்ஸ்பெக்டரை அடிச்சு சித்திரவதை பண்ணி அக்யூஸ்ட காப்பாத்தி இருக்காங்க. இப்ப அந்த அம்மா ஜெயில வேற இருக்கு. அப்பயும் நீங்க பக்கத்துலதான் இருந்தீங்களா? எப்பா என்னப்பா எங்க திராவிட மாடல் ஆட்சியில கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவங்க எல்லாம் அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருந்திருக்கலாம்ல. பெண்கள் பக்கத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த பெண்களுக்கும் நீங்க காப்பாத்துறதுக்கு பக்கத்திலேயே இல்லையே. எதுக்காக வெறுமனே மக்கள் காசு எடுத்து மக்கள்கிட்டயே கொடுத்துட்டு என்னமோ யாரோ தடுக்க நினைச்சாங்க, நான் உள்ள பூந்து அறுத்து தள்ளிட்டேன்னு வடகதை சொல்லிட்டு இப்ப போன்ல அதுக்கு விளம்பரமும் பண்ணிட்டு திரியுறீங்க. உங்க மோடி காசு கொடுக்கல அப்படிங்கிறப்ப உங்க ஒப்பம் விட்டு காசையா கொடுக்குறீங்க? மோடி எங்க பணம் தானேன்னு உதயநிதியை விட்டு பேச சொன்னீங்கல்ல, அப்ப நீங்க பக்கத்துலதான் உதயநிதி கிட்ட இருந்திருப்பீங்க. எப்பவுமே உதயநிதிக்கு மட்டும் பக்கத்துல நீங்க இருப்பீங்க, இன்பநிதிக்கு மட்டும் பக்கத்துல நீங்க இருப்பீங்க. மற்ற பெண்களுக்கு நீங்க பக்கத்துல இல்லவே இல்லையே. உங்க குடும்பத்து பெண்கள், உங்க குடும்பத்து ஆண்கள் பக்கத்துல தானே இருக்கீங்க. இப்ப மோடியை கேட்ட அதே கேள்வியை உங்களை பார்த்து கேட்கலாம்ல. என்ன உங்க ஒப்ப வீட்டு காசியா கொடுக்குறீங்க? எங்க காசு தானே. எங்க காசையே கொடுத்துட்டு அவங்க தடுக்க பார்த்தாங்க, நான் அள்ளி கொண்டாந்து கொடுத்துட்டேன், கஷ்டம்னு வந்தா பக்கத்துல இருப்பேன்னு சொன்னீங்கல்ல. தயவு செய்து நீங்க பக்கத்திலேயே இருக்க வேண்டாம், எங்கேயாவது போய் தொலைங்க. தொடர்ந்து பேசுவோம்.